அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் டீனரில் இருக்கக்கூடிய காமராஜர் இல்லத்தில் சந்திச்சு நிறைய வந்து அங்கே நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அது உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் அப்படிலாம் அவங்க திடீர்னு வந்து அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க? அதாவது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தற்போதைய திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமீப காலமாக பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பேசுகிறார். அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அந்த விதத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு இல்லம் டி நகரில் இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய பிறந்தநாளுக்கு வருவார்கள். அந்த டைமில் நீங்கள் ஏன் அதை விரைந்து வேலையை முடித்து திறக்கணும் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் திமுகவுடைய அமைச்சராக இருந்தார். அப்போது ஒரு முறையாவது டி நகர் வீட்டுக்கு சென்றிருக்கிறாரா? இப்போ ஏன் திடீர்னு செல்றாங்க? அரசியல் தான். இப்போ அவங்களுக்கு வேலை, அதை முந்தைய அமைச்சராக இருக்கும் கொஞ்சம் வேலைகள் இருந்திருக்கும். இப்போ வேலை இல்லை, லைம் லைட்ல நம்ம வந்துட்டே இருக்கணும், டைம் லைனில் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசியிருக்கேன். இப்போ திருச்செந்தூரில் போய் நியாயப்படிக்கு அமைச்சர்கள் போய் ஆய்வு பண்ணால் 1008 குறைபாடுகள் இருக்குது. ஒரு குறைபாடு 2 குறைபாடுகள் 1008 குறைபாடுகள் இருக்குது. கடந்த 25 ஆண்டுகளாக திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் சாக்கடை நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, திருச்செந்தூர் வந்தாலும் ஒரு துர்நாற்றம் வீசும் போதே நம்ம வந்து திருச்செந்தூர் வந்துட்டோங்கிற அளவுக்கு மக்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான அளவில் தான். அது ஒரு சின்ன ஊர் தான். அந்த சின்ன ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த சாக்கடையை சரி செஞ்சிட முடியும். ஆனால் கடந்த 25 ஆண்டு காலமாக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை சரி செய்யவில்லை, சரி செய்ய முயற்சி செய்யலை. திடீர்னு சென்ற எலெக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து திருச்செந்தூரை சிங்கப்பூர் போட்டு மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடந்த 20 ஆண்டு காலமாக நீங்கள் செஞ்சது என்னங்கிறது பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா?